திருப்புகழ் 405. உலையில் அனல் ஒத்த உடலின் அனல் பற்றி உடுபதியை முட்டி அமுது ஊரல் உருகி வர விட்ட பரமசுகம் உற்று உனது அடியை நத்தி நினையாமல் சிலை நுதலில் இட்ட திலதம் அவிர் பொட்டு திகழ் முகவர் முத்து நகையாலே சிலுகு வலையிட்ட மயல் கவலைப்பட்டு திருடன் என வெட்கி அலைவேனோ. கலை கனக வட்ட திமிலை பறை கொட்ட கனகமயிலில் விட்ட கதிர்வேலா கருதலரின் முட்டி கருகி வரு துட்ட கதம் அமணர் உற்ற குலகாலா அலை கடல் உடுத்த தலமதனில் வெற்றி அருணை வளர் வெற்பில் உறைவோனே. அசுரர்களை வெட்டி அமரர் சிறை விட்டு அரசு நிலை இட்ட பெருமாளே. சிலை நுதலில் இட்ட திலதம் அவிர் பொட்டு திகழ் முகவர் முத்து நகையாலே சிலுகு வலை இட்ட மயல் கவலைப்பட்டு திருடன் என வெட்கி அலைவேனோ. அசுரர்களை வெட்டி அமரர் சிறை விட்டு அரசு நிலை இட்ட பெருமாளே, அருணை வளர் வெற்பில் உறைவோனே. கலை நூலில் கூறப்பட்ட முறைப்படி இசைக்கப்படுவதும் பொன்போல் விளங்குவதும் வட்ட வடிவமானதுமான திமிலை பறை போன்று ஒலிக்க பொன்மையிலை செலுத்திய ஒளிவேலவனே. பகைவரை போன்று எதிர்த்து தாக்கி கரிய நிறத்துடன் வந்த தீயவரும் சினம் கொண்டவருமான சமணரின் குலத்தை யமனை போன்று அழித்தவரே. ஞானசம்பந்த பெருமானை குறிக்கிறது. அலையை உடைய கடலா சூழப்பட்ட இம்மண்ணுலகத்தில் திருமால் நான்முகன் என்னும் இருவருக்கும் அரியவராய் விளங்கிய வெற்றி தலமான திரு அண்ணாமலையில் விளங்கும் நிற்றிருப்பவனே. அசுரரை கொன்று வானவரை சிறை நின்றும் விடுவித்து பொன்னுலக அரச பாரத்தை நிலையில் நிறுத்திய பெருமாளே. கொல்லனின் உலைக்களத்தில் உள்ள அனலை போன்று உடம்பில் சிவாகினி பற்றி மேல் எழுந்து சந்திர மண்டலத்தை முட்டி அங்கு அமுதத்தின் ஊரல் ஊறி உருகி வரவிடும் மேலான சுகத்தை அடைந்து நின் திருவடியை விரும்பி நினையாது வில்லை போன்று வளைந்த நெற்றியில் இட்ட பொட்டினை போல் விளங்கும் முகம் உடையவரின் முத்தை போன்ற பல் அழகினால் துன்பம் என்ற வலையில் சேர்ப்பித்த காமத்தினால் கவலை அடைந்து திருடன் என்று வெட்கம் அடைந்து அலைவேனோ. அவ்வாறு நான் அலையாதிருக்க நின் அருள் வேண்டும். அலைகடல் உடுத்த தலமதனில் வெற்றி அருணை வளர் வெற்பில் உறைவோனே. அசுரர்களை வெட்டி அமரர் சிறை விட்டு அரசு நிலையிட்ட பெருமாளே.